செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தையை நன்மை செய்யாதோ. செம்மையாய் நடக்கிறவனுக்கு, செம்மையனா உண்மையாய், பரிசுத்தமாய், நீதியாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்லி இந்த செம்மையாய்ன்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ வார்த்தைகள் அடங்கும். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ அப்படின்னு கேட்குறார். ஒரு கொஸ்டின் மார்க்கோட நம்மளை பார்த்து கேட்குறார். நீ உண்மையாக வாழ்ந்தினா, நீ பரிசுத்தமாக வாழ்ந்தினா, அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்தினா, அந்த வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்துச்சு, அந்த வார்த்தை உனக்கு நன்மை செய்யாதோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். கொஸ்டின் மார்க்கோட கேட்குறார். அப்போ நம்ம தானே ஒன்றும் கேட்கல. நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் வரை, நமக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தை வரும் வரை நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தேவன் நம்மகிட்ட பேசுவார், அவருடைய வார்த்தையை அனுப்புவார். வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறபடினால் அப்போ அந்த வார்த்தையை நம்ம காத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்யுமா, அந்த வார்த்தை நமக்கு ரட்சிப்பை கொடுக்குமா, அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்யுமா. பிரியமான தேவ ஜனமே, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அப்போ நீங்கள் உட்காந்து யோசிச்சிருக்கீங்க, யாரோ ஒருத்தர் அழுது கொண்டு இருப்பீங்க, எனக்கு ஒரு வார்த்தையும் வரலையே, வார்த்தை இருக்கு என் இடத்துல விடுதலை இல்லையேன்னு சொல்லி, நான் வேதத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு விடுதலை இல்லையேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார், இந்த வார்த்தை, என்னுடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யாதோ, என் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறீங்களா, செய்யுமா செய்யாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? என் வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும், நன்மை செய்யும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள், விசுவாசிச்சு பாருங்கள், அந்த வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி தேவன் அழகாய் சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, அந்த சந்தேகத்தோடு நீங்க கேட்குறீங்களா? சந்தேகத்தோடு இந்த வார்த்தையோடு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? என் வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும், என் வார்த்தை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும், என் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி தேவன் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இன்னும் வரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சோர்ந்து போய் விடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கு, அந்த வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யவே வந்திருக்கு. பிரியமான தேவ ஜனமே, செம்மையாய் நடக்கிறீங்களா, உண்மையாய் நடக்கிறீங்களா, பரிசுத்தமாக நடக்கிறீங்களா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? எனக்கு நன்மை இல்லையேன்னு நினைக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். இன்றைக்கு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மீகா 2ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையின்படி செம்மையாய் நடக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இது இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசித்து கேளுங்க, உங்களுக்கு தேவன் நன்மையை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா.